இன்னைக்கு பழனிசாமி பேசும்போது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் வர்றாங்கன்னா, அரசு, காவல்துறை மற்றும் நிகழ்ச்சி நடத்துபவர்கள் நமக்கு பாதுகாப்பு தருவார்கள் என்று நம்பித்தான் வருகிறார்கள் அப்படின்றத சொன்னார். இங்கே வர்றாங்கன்னா சரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை தானே. நீ அங்கே போனால் சாகுன்னு தெரிஞ்சால் போவியா? நீ புள்ள சாகுன்னு தெரிஞ்சால் அந்த 2 வயசு குழந்தை தூக்கிட்டு அந்த அம்மா போயிருக்குமா? ஏதோ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. தாவேக கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்பாடு செய்து விடுவார்கள். காவல்துறை அப்படி விட்டு விடாது. அப்படியா ஏற்பாடு செய்யாமல் இருப்பார்கள்? இவ்வளவு கூட்டம் வரும்போது போதுமான ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கும். அதற்காகத்தானே காவல்துறையிடம் அனுமதி வாங்குகிறார்கள். அப்போது காவல்துறை செய்திருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் வர்றாங்கன்னு பழனிசாமி சொன்னார். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அங்கே பாதுகாப்பு இல்லை, தள்ளுமுள்ள ஏற்படும், நெரிசலில் சிக்கி சாவோன்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா என்னதான் விஜய் பிடிக்கும்னாலும் அப்படிலாம் பிள்ளைய பறி கொடுக்கறதுக்காகலாம் யாரும் போக மாட்டாங்க. இப்போ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. போலீஸ் பர்மிஷன்லாம் கொடுக்குதில்ல, இப்போ போலீஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கை தானே. எந்த லட்சத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? பண்ணிட்டு கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா அவங்க மேலே திரும்பி போடுறீங்க. நல்லா நீங்கள் ஒரு தள்ளி நின்று அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நிர்வாக தோல்வி. அவர் பழனிசாமி குறிப்பிட்டது போல இதுக்கு முன்னாடி நடந்துச்சாங்களே எவ்வளோ கூட்டம் வரும்னு பார்க்கலையா காவல்துறைன்னு கேட்டார். கரெக்டு தானே அது?